அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பொருளியல் முதல் பாடமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் அந்த பாடத்தில் முக்கியமான வினாவிடைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வினாவிடைகள் ஒரு முக்கியமான மதிப்பீடு முறையாக நம்ம பாடத்திட்டத்தில் பின்பற்றப்பட்டு வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கற்பித்தல் திறனை மேம்படுத்தவும் உதவும், மதிப்பீடு செய்யவும் இந்த வினாவிடை பகுதியானது உதவுது. இதில் நம்ம வரிசையாக மதிப்பெண் அடிப்படையில் நம்ம கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் அப்படின்னு சொல்லும் போது பொருளியலில் 3 பிரிவாக ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் வருது. அதில் முதல் பிரிவு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அடுத்தது கோடிட்ட எழுத்தை நிரப்புக, மூன்றாவது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி 3 பிரிவுகளில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் இடம்பெறுது. அதில் நம்ம முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். இப்போ அந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு கேள்வி. இப்போ ஒரு மதிப்பெண் விடைகளில் நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கணும். சரியான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கும்போது அதில் நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது அதில் உள்ள கருத்தை நன்றாக புரிந்து பதில் சொல்ல வேண்டியது தான். இப்போ முதல் கேள்வியை பார்க்கலாம். நாட்டு வருமானம் அளவிடுவது. அதில் ஆ பணத்தின் மொத்த மதிப்பு, ஆ உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு, இ நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பு, இ பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. இதில் சரியான விடை நம்ம யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா இது டைரக்ட் கொஸ்டினாக இருக்கிறதால நம்ம விடையை உடனே அழுத்திடலாம். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு போகிறோம். முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. முதன்மை துறையினோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது வேளாண்மை தான். நம்ம பார்த்த உடனேவும் அதை எழுதலாம், இல்லை நம்ம ஒவ்வொரு இதுவாக பார்த்துட்டும் நம்ம எழுதலாம். வேளாண்மை, தானியங்கிகள், வர்த்தகம், வங்கி. இதில் சரியான விடையை நம்ம பார்க்கும்போது வேளாண்மை. அடுத்ததா மூன்றாவது கேள்வி. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். அப்போ பொருளாதார இதில் நம்ம இந்தியா எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது உலகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆ 1வது, ஆ 3வது, இ 4வது, இ 2வது. இதுக்கு சரியான விடை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2வது. நான்காவது கேள்வி. இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். இப்போ இந்த ஆயுட்காலம் பற்றிய மதிப்பீடுலாம் நம்ம மனித வள மேம்பாடில் தான் குறிப்போம். மனித வளம் எப்படிலாம் மேம்பாடு அடையுது. இப்போ மனிதர்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகரிக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா நம்ம வளர்ச்சி பெற பெற அந்த ஆயுட்காலம் அதிகரிக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகளாக இருக்குது. அப்போ 65 என்பதே சரியான விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. இந்திய பொருளாதாரம் என்பது. இந்திய பொருளாதாரம் நம்ம எப்பயுமே இந்தியா அப்படின்னும் போது நம்ம என்ன ஆகிட்டே வரோம், வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போது ஆ வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஆ தோன்றும் பொருளாதாரம், ஈ இணை பொருளாதாரம், ஈ அனைத்தும் சரி. இப்போது இதில் சரியான விடை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளர்ந்து வரும் பொருளாதாரம். அடுத்தது ஆறாவது கேள்விக்கு போகலாம். கீழ்கண்டவற்றுள் எது வர்த்தக கொள்கை? வர்த்தக கொள்கை, வர்த்தகம்னாலே என்னது, இன்னொரு வார்த்தையால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா வியாபாரம். வியாபாரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எது அந்த 4 விடைகளில் எது ஒத்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆ நீர்ப்பாசன கொள்கை, ஆ இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை, ஈ நில சீர்திருத்த கொள்கை, ஈ கூலி கொள்கை. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீர்ப்பாசன கொள்கைனாலே அது எதில் வந்துடும், விவசாயத்தில் வந்துடும். அப்போ அது சரியான விடையாக இருக்க முடியாது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை அது வர்த்தகத்தோடு ஒத்து வரும். நில சீர்திருத்த கொள்கையும் வேளாண்மை துறையோடு ஒத்து வரும். கூலி கொள்கையும் வேளாண்மை துறைக்கும் ஒத்து வரும், தொழில் துறைக்கும் ஒத்து வரும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், எது சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இப்போ பார்த்திங்கன்னா கோடிட்ட இடம் நிரப்புக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளையாவது ஏதாவது என்ன இருக்கும், அதில் விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால் நம்ம எளிதாக ஏதாவது ஒன்று நான் இப்போ சொன்ன மாதிரி யோசித்து நீங்கள் எழுதலாம். ஆனால் கோடிட்ட இடம் நிரப்புக அப்படின்னு சொல்லும்போது நம்ம புத்தகத்தில் இருக்க பாடப்பகுதியை மீண்டும் மீண்டும் திரும்ப படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி படித்து கொண்டே இருந்தால்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், விடையை எளிதாக சொல்ல முடியும். இப்போ வேற நம்ம புது பாடத்திட்டத்தின்படி கூடுதல் வினாக்கள் எல்லா பகுதிகளிலும் இடம்பெறுகிறது. அதனால் புத்தகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நம்ம மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அதோடு இல்லாமல் உங்களுக்கு தெரியுமான்ட்டு நம்ம பாடப்பகுதியிலே சின்ன சின்ன ஒரு கட்டை மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் நன்றாக கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ கோடிட்ட இடத்தை நிரப்புகக்கு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம்.
அதில் முதல் எடுத்துக்காட்டு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்லும் போது டேஷ் துறை, எந்த துறை வந்து இந்தியாவில் இருக்கிறதுல மிகப்பெரிய துறைனா என்ன அப்படின்னா மிக அதிக அளவில் பின்பற்ற துறை. ஒரு காலத்தில் வந்து இந்த துறை வந்து வேளாண்மையாக இருந்தது, அது இப்போ காலப்போக்கில் என்னவா மாறிடுச்சு, பணிகள் துறையாக இப்போ மாறிடுச்சு. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரம் டேஷ் துறையாகும். அப்போ இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி இயந்திரம், வளர்ச்சி எந்த துறையில் அடிப்படையாக கொண்டு வளருது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சரியான விடை தொழில்துறை தான். தொழில்துறையோட வளர்ச்சி தான் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. இந்தியா டேஷ் மிக வேகமாக வளரும் நாடாகும். அப்போ இந்தியா வந்து நம்ம பொருளாதாரத்தை தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். அதில் எதுவும் கொடுக்கலனாலும் நம்ம எதுவும் தான் நினச்சிக்கணும். பொருளாதாரம் இப்படி தான் உங்களை குழப்பறதுக்காக அது வந்து முழுமையாக இல்லாமல் அறகுறையாக கூட சில கேள்விகள் இடம்பெறும். நம்ம இந்த பாடத்தில் பொருளாதாரத்தை பற்றி படிச்சுட்டு வரதால உலக அளவில் பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனாவது இடத்துல வேகமாக வளருது அப்படின்றது தான் இந்த கேள்வியோட பொருள். அது வந்து 5வது. 4வது கேள்வி, ஜிடிபி டேஷ் பொருளாதாரத்தின் ஒரு குறியீடாகும். ஜிடிபி அப்படின்னா அதோட இங்கிலீஷில் அதோட எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்க்கும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதுக்கு வந்து அந்த பொருளாதாரம் எதற்கு தேவைப்படும் அப்படின்னா ஒரு நாட்டின், அதற்கு சரியான விடை ஒரு நாட்டின். 5வது கேள்வி, ஜிடிபி அதை நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த நவீன கருத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்க்கும்போது சைமன் குஸ்னட். இவர் வந்து நவீன கருத்துன்னு இருக்குது, ஆனால் அவர் எந்த ஆண்டு உருவாக்குனார் தெரியுமா? அந்த கருத்தை 1938ஆம் ஆண்டே உருவாக்கிட்டார். இது வந்து உங்களை யோசித்து எழுத வைக்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. கல்வி டேஷ் துறையை சேர்ந்தது. நம்ம 3 வகை துறையை இப்போ பார்த்துட்டே இருக்கோம், வேளாண்மை துறை, தொழில்துறை, பணிகள் துறை. அப்போது கல்வி வந்து இந்த 3 துறையில் எந்த துறையை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பணிகள் துறையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம விடை கொடுக்குறோம். இப்போ வந்து இது வந்து ஒரு மதிப்பெண்ணில். அடுத்த இது வந்து இந்த புதிய பாடத்திட்டத்தில் புது விதமான கேள்வியாக அமைச்சிருக்காங்க. இப்போ தான் சமீப காலங்களில் மட்டும்தான் இந்த முறை பின்பற்ற வருது. இந்த கேள்வியே சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதுவும் ஒரு மதிப்பெண் வினா தான். அதாவது மேலே வந்து ஒரு குறிப்பு மாதிரி கேட்டிருப்பாங்க, அதுக்கு 4 கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 கருத்துக்களுமே எது சரியானது, எந்த கூற்று அது எல்லாத்துலேயும் சரியானது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இங்கே எடுத்துக்காட்டா பின்வரும் காரணங்களால் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. அப்போது நம்ம நாட்டோட சேமிப்பு விகிதம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது 4 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. குறைந்த தனிநபர் வருமானம் முதல் காரணம். 2வது காரணம் வந்து மோசமான செயல்திறன் மற்றும் பொதுத்துறையின் குறைவான பங்களிப்பு. 3வது வந்து வீடுகள் துறையின் மோசமான பங்களிப்பு. 4வது வந்து கிராமப்புறத்துறையின் சேமிப்பு திறனை முழுமையாக பயன்படுத்தாதது. இப்போ இதில் நம்மளுக்கு சரியான விடை சேமிப்பு விகிதம் எது இதெல்லாம் குறையும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நீங்களே யோசித்து இதுக்கு பதில் சொல்லலாம். முதல் இது பாயிண்ட் வந்து ரொம்ப சரியாக இருக்கும், குறைந்த தனிநபர் வருமானம். அடுத்தது மோசமான செயல்திறன் நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா நம்ம இப்போ எல்லா விதத்துலேயும் என்ன ஆகிட்டே இருக்கோம், முன்னேறிட்டே இருக்கோம். அடுத்தது வீடுகள் துறையின் மோசமான பங்களிப்பு. வீடுகள் துறை வந்து அந்த சேமிப்பில் மிகுந்த அக்கறை செலுத்தவே இல்லைன்றது. அடுத்தது 4வது கிராமப்புறங்களில் இந்த சேமிப்பு திறனை ஊக்கப்படுத்தாததால தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, சேமிப்பு விகிதம் மிக குறைவாக உள்ளது. இப்போ வந்து இந்த 4ல் எது சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது 1க்கு மேற்பட்ட விடைகள் சரியாக இருக்கும். முதல்ல வந்து 4வதாக என்ன சொல்லியிருக்கோம், 1, 3 மற்றும் 4 சரியானவை. இந்த மாதிரி கூற்றும் இப்போது இடம்பெறுது. இப்போ வந்து 1 மதிப்பெண் வினாக்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள். 2 மதிப்பெண் வினாக்கள்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது, முதல்ல குறுகிய விடையிலிருந்தா அதுக்கு பேர். அப்போ நம்மளோட விடைகள் எப்படி இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், கேள்விக்கேற்ற பதிலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வினாவை தான் அவங்க கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் விடையை கொடுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 2 மதிப்பெண் வினாக்களில் முதல்ல பார்க்க இருப்பது நாட்டு வருமானம் வரையறு. நாட்டு வருமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாட்டில் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். இப்போது வேறு கலரில் நான் குறிப்பிட்டிருக்கதை நீங்கள் பார்த்துருக்கலாம், உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின், அந்த மட்டும் வேறு நேரத்தில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கேள்வியோட முக்கியமான பொருளே அந்த வார்த்தையில் தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதினாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்காது. அதனால தான் அதை மட்டும் வேறு நிறத்தில் கொடுத்துருக்கேன்.
நீங்கள் வந்து தேர்வு எழுதும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறங்களை பயன்படுத்தவே கூடாது. ஒன்று ப்ளூ இங்கில் பயன்படுத்தணும், இல்லைனா பிளாக் இங்க். 2 இங்க்கு மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 2 கலரில் கொடுத்துருக்கேன். பொதுவாக நாட்டு வருமானத்தை மொத்த நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிஎன்பி அல்லது நாட்டு வருமான ஈவு அப்படின்னும் சொல்லலாம், எனப்படுகிறது. இப்போ ஜிஎன்பினா என்ன அப்படின்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், மொத்த நாட்டோட உற்பத்தி. இரண்டாவது கேள்விக்கு போகலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா அதோட பொருள். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பொருள் வந்து ஓர் ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுன்னு எழுதலாம், இல்லைன்னா பண்டங்கள் ப்ளஸ் பணிகள் மொத்த மதிப்பை தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், இப்போ முதல்ல நாட்டு உற்பத்தி நாட்டோட வருமானம்னு சொன்னீங்க, இது மொத்த உள்நாட்டு உற்பத்தின்றீங்க, ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நாட்டில் அந்நிய நாடுகளோட முதலீடு இப்போ நடக்குது நிறைய தொழில்களில். அப்போ அந்த அந்நிய நாடுகளோட முதலீடை வந்து நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாம். ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்தியாவுக்குள்ளே கிடைக்கிற பொருட்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்நாட்டு உற்பத்தியில் சொல்ல முடியும். இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டை நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக கடையில் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் வந்து நம்மளுக்கு வந்து காஷ்மீர் ஆப்பிளும் கிடைக்கிது. அது வந்து இந்திய பகுதி. வெளிநாடுகள்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு ஆப்பிள் வருது. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நாட்டு வருமானத்தில் வந்து நம்ம அந்த வெளிநாட்டு ஆப்பிள் விற்றாலும் அந்த வருமானத்தையும் நம்ம கணக்கில் சேர்க்கலாம். ஆனால் உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வெளிநாட்டு ஆப்பிளை நம்ம கணக்கிலேயே சேர்த்துக்கக்கூடாது. எது மட்டும்தான் சேர்த்துக்கணும், இந்தியாவில் இருக்க அந்த ஆப்பிளை மட்டும்தான். அதுதான் மொத்த நாட்டு வருமானத்துக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு. மூன்றாவது கேள்வி, அதாவது ஜிடிபினா என்னன்னு சொன்னேன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார இதை வந்து இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம அப்படியே பாயிண்டாக எழுதலாம். இந்த பாயிண்ட் வந்து 2 முதல் 4 பாயிண்ட் இருக்கலாம், இன்னும் நிறைய கொடுத்துருக்காங்க, 7-8 பாயிண்ட்டு. ஆனால் 2 மதிப்பெண்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 மட்டும் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு பற்றி அறிந்து கொள்ள பயன்படுகிறது. ரெண்டாவது வந்து பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள் பற்றி அறிய உதவுகிறது. மூன்றாவது வந்து உலகின் வளர்ந்த நாடுகளோட ஒப்பீடு செய்வதற்கு பயன்படுகிறது. நான்காவது வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கும் உதவுது. இதில் முக்கியமான வார்த்தைகள் நம்ம வேறு கலரில் போட்டிருக்கோம். பொருளாதார வளர்ச்சி பற்றிய ஆய்வு, பணவீக்கம் மற்றும் பணவாட்டத்தின் சிக்கல்கள், உலகின் வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பீடு, வாங்கும் திறனை மதிப்பீடு செய்வதற்கு. தனிநபர் வருமானம் என்றால் என்ன? தனிநபர் வருமானம் அப்படின்னா இன்னொரு வார்த்தையால் நம்ம குறிப்பிடுறது வந்து தலா வருமானம் அப்படின்றது. இந்த தலா வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தாதான் நம்மளுக்கு தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் கிடைக்கும். அப்போது நாட்டு வருமானம் அப்படின்னும் போது நம்ம நாட்டோட மொத்த நாட்டு வருமானம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டோட மக்கள் தொகையால் அதை வகுக்கும்போது நம்மளுக்கு ஒரு தனிநபரோட வருமானம் கிடைக்குது. அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே கணிதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தலா வருமானம் ஈக்குவல் நாட்டு வருமானம் வகுத்தல் பை மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தலா வருமானம் எதற்காக நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா மக்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். இப்போ ஒரு நாட்டோட ஒரு தனிநபர் வருமானத்தை பற்றி மக்கள் தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து அதோட பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துவாங்க. அடுத்தது இந்தியாவோட பொருளாதார கொள்கைகளோட பெயர்களை எழுதணும். அப்போ இந்தியாவோட பொருளாதார கொள்கை அப்படின்னா பொருளாதார கொள்கை எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1947ஆம் ஆண்டு விடுதலைக்கு பின்னர் தான் அரசாங்கம் நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப கீழான நிலைமையில், ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்து இந்த பொருளாதார கொள்கைகளை கொண்டு வந்தது. என்ன கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கொண்டு வந்தது வேளாண் கொள்கை, இரண்டாவது கொண்டு வந்தது தொழில்துறை கொள்கை, மூன்றாவது கொண்டு வந்தது புதிய பொருளாதார கொள்கை. இப்போ வேளாண் கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லும் போது முதல்ல அரசாங்கத்தோட கவனம் எங்கே போச்சு? சுதந்திரம் அடைந்த பிறகுனா வேளாண்கில் தான் போச்சு. அதை வந்து எப்படியாவது முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டாங்க. அதுக்கு தேவையான உதவிகள், கடன், அப்புறம் அந்த வளர்ச்சியை பெருக்கிறதுக்காக உரங்கள்,
இது போன்ற நிறைய நில சீர்திருத்தம், இது போன்ற நிறைய உதவிகளை அரசாங்கம் செய்து வேளாண் உற்பத்தியில் தன்னிறைவு அடையிற ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக போராடினாங்க. ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம வந்து வேளாண் துறையில் ஓரளவுக்கு என்ன ஆயிருக்கோம், தன்னிறைவு அடைந்திருக்கோம். தொழில்துறை கொள்கை, தொழில்துறை கொள்கை அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நாட்டோட தொழில்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு நினச்சி நிறைய தொழிற்சாலைகளை ஆரம்பித்தாங்க. அது வந்து 1948 கொஞ்சம் கொஞ்சமாக தொழிற்சாலைகளை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இன்னும் கூட நிறைய தொழிற்சாலைகள் உருவாகி கொண்டே தான் இருக்குது. நம்ம நாட்டோட தொழில்துறை இதுதான் முக்கியமான நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுற துறை. மூன்றாவதாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த புதிய பொருளாதார கொள்கைனா அது இப்போ தான் சமீபத்தில் கொண்டு வந்தாங்க. எப்போனா 1990 ஆண்டு. ஏன் இதை வந்து சுருக்கமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல்பிஜி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பிஜி அப்படின்னா எல்னா வந்து லிபரலைசேஷன். லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கிட்டாங்க. யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தங்களோட வர்த்தகத்தை செய்யலாம் அப்படி ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது வந்து எல்பிஜினா என்ன, லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் போது தாராளமயமாக்கல். எல்லாரும் எந்த தொழிலையும் எப்படி வேணாலும் அனுமதி பெற்று செய்யலாம், அரசாங்க அனுமதி பெற்று செய்யலாம் அப்படின்றது. அடுத்தது ப்ரைவேட்டேஷன், எல்லா தொழிலையும் தனியார் மயமாக்குறது. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ புதுசாக தான் ஆரம்பித்தாங்க. எது, இந்த டெலிஃபோன் அப்புறம் தபால் இந்த துறைகளெல்லாம் இப்போ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ரயில்வே கூட கொடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி துறை இது மாதிரி கொடுக்கறது தான் ப்ரைவேட்டேஷன், தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்னா உலகமயமாக்கல். உலகமயமாக்கல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எந்த நாடுகள் வேணுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், வணிக தொடர்பு கொண்டு நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்தலாம் அப்படின்றது தான் இது. இவ்வளோ விரிவான விடையிலையும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் 2 மதிப்பெண் விடைன்றதால உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை பாயிண்ட் சொன்னேன். நீங்கள் இந்த சுருக்கமாக இதை மட்டும் எழுதினா போதும். வேளாண் கொள்கை, தொழில்துறை கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. நம்ம பார்க்க போகிறது விரிவான விடையெளி. விரிவான விடையெளி அப்படின்னு சொல்லும் போதே இது 5 மதிப்பெண் வினாக்கள். இது வந்து நீங்கள் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற கேள்வி பதில்னா பாயிண்ட்டாக எழுதிடலாம். இல்லை விளக்க வேண்டியது இருந்தால் விளக்கவும் செய்யணும். இப்போ இதிலே கேள்வியிலே இருக்குது விரிவான விடையெளி. நன்றாக விரிவாக நம்ம விடைகளை அளிக்க வேண்டும். அங்கங்கே தேவையான இடங்களில் சிறு சிறு தலைப்புகள் போட்டும் எழுதலாம். அப்போ தான் நம்ம முழுமையான மதிப்பெண் பெற முடியும். இந்த கேள்விகளை நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்கணும், நல்லா புரிந்து பதில் சொல்லணும். இப்போ வேறு இதில் வந்து இன்னொரு விதமான கேள்வியும் கேட்குறாங்க. அதாவது உங்களோட திங்கிங், அதாவது சிந்தனை திறனை வளர்ச்சி அடைகிற விதமாக சில கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம முதல் கேள்வியாக பார்க்க இருக்கிறது நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. நாட்டு வருமானம்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஒரு நாட்டோட மொத்த வருமானம், அந்த நாட்டு மக்களோடது, தொழில் சம்பந்தமானது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த நாட்டு வருமானம். அதில் முதல்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தா, அதில் கணக்கிடுறதுக்காக ஒரு முறையை மட்டும் பயன்படுத்தலை, பல்வேறு கருத்துக்களை கொண்டு நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க. அதில் முதல் முறையாக பார்க்கறது மொத்த நாட்டு உற்பத்தி. இதோட விடை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 2 மதிப்பெண்ணில். ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மொத்த நாட்டு உற்பத்தி. இதில் பாருங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, மொத்த நாட்டு உற்பத்தி. இதில் முக்கியமான வார்த்தைன்னு பார்க்கும்போது ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு. இரண்டாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதையும் நம்ம 2 மதிப்பெண் விடையில் பார்த்தோம். ஒரு நாட்டில் ஓராண்டில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. அப்போது இதில் முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல், ஓராண்டில் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தினா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே முதல் பாயிண்ட்டாக பார்த்தோம் இல்லையா, மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து அதிலேருந்து தேய்மானம்னா அது தொழிலில் கிடைக்கிற வருமானமாக இருக்கலாம். அப்போ அந்த தொழிற்சாலைகளோட செலவுகள் அதெல்லாம் தான் தேய்மானம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். அதுலேருந்து இதை கழிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், நிகர நாட்டு உற்பத்தி. இதை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், NNP அப்படின்னு நம்ம சுருக்கமாக. நான்காவது நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது
அதே போல தான் நம்ம உள்நாட்டு உற்பத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலேருந்து தேய்மானத்தை கழிக்கும்போது, அந்த தொழிலில் கிடைக்கிற செலவினங்களை கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடுது, அந்த நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு தெரிஞ்சிடுது. இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் சுருக்கமாக என்னா நெட் டொமஸ்டிக் உள்நாட்டு ப்ராடக்ட், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அடுத்தது இதுவும் நம்ம 2 மதிப்பெண் விடாவில் பார்த்தோம், தலா அல்லது தனிநபர் வருமானம். தலா வருமானம்னா என்னன்னு நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதையே திரும்ப கூட நீங்கள் எழுதலாம். மொத்த நாட்டு வருமானத்தை வந்து மக்கள் தொகையால் வகுத்தா தலா வருமானம் அல்லது தனிநபர் வருமானம் கிடைக்கும். இந்த தனிநபர் வருமானத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த முக்கியமான இதெல்லாம் இருக்கு இல்லையா, நாட்டோட வருமானத்தை வச்சு நாட்டோட வளர்ச்சியை நம்மளால் கணக்கிட முடியும். 6வது பாயிண்ட்டு அப்படி பார்க்கும்போது தனிப்பட்ட வருமானம். இதை வந்து நீங்கள் வந்து அதை விளக்கும் போது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு தனிநபரோட வருமானன்ற அர்த்தத்தில் வரும். தனிநபர்னால் அவரை மட்டும் சேர்ந்ததில்லை, அவர் குடும்பத்தில் இருக்க எல்லா உறுப்பினர்கள், குடும்பத்தில் இருக்க அனைத்து உறுப்பினர்களையும் இந்த அவங்களோட வருமானத்தை வந்து இந்த தனிப்பட்ட வருமானத்தில் சேர்க்குறோம். எப்போ அப்படின்னா, அவங்க வரி செலுத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வருமானத்தையும் மொத்தம். இப்போ ஒரு குடும்பம்னா குடும்பத்தில் 2 அல்லது 3 பேர் வந்து வேலைக்கு போவாங்க, அவங்களோட வருமானம். இல்லை குடும்ப சொத்துக்கள் இருக்கும், வேறு வீடுகள் இருக்கலாம், இல்லை தொழிற்சாலைகள் இருக்கலாம், இல்லை நிலங்கள் இருக்கலாம், அதன் மூலமாக கிடைக்கிற வருமானம். இதெல்லாம் வரி செலுத்துவதற்கு முன்னாடி இருக்கிற வருமானத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவிட தகுதியான வருமானம். அதாவது தனிப்பட்ட வருமானம் சொன்னோம் இல்லையா, ஒரு குடும்பத்தோட மொத்த வருமானம் வரி கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற வருமானத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து அந்த குடும்பம் தனிநபரோட வருமானத்தில் அந்த தேவையான வரியை செலுத்தின பிறகு கிடைக்கிற வருமானத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், செலவிட தகுதியான வருமானம். இப்போது இதில் வந்து நம்ம 7 பாயிண்ட் பார்த்துருக்கோம். 7 பாயிண்ட் இது வந்து கணக்கிடும் முறைகள், அதனால் இதை கண்டிப்பாக எல்லாத்தையும் எழுதணும். தேவையான இடங்களில் விரிவான விளக்கங்களும் இடம்பெற்றிருக்கணும், அப்போ தான் இது இருக்கும். இந்த 7 கருத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல நாட்டு வருமானம், 2வது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, 3வது நிகர நாட்டு உற்பத்தி, 4வது நிகர உள்நாட்டு உற்பத்தி, 5வது தலா அல்லது தனிநபர் வருமானம், 6வது தனிப்பட்ட வருமானம், 7வது செலவிட தகுதியான வருமானம். இப்போ விரிவான விடையலிகள்னும் போது இந்த மாதிரி நீங்கள் பாயிண்டாக பிரித்து எழுதும்போது திருத்துறவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், உங்களுக்கும் முழுமையான மதிப்பெண் கிடைக்க. 2வது கேள்வி பார்க்கும்போது இந்தியாவில் ஜிடிபியில் பல்வேறு துறைகளின் பங்கினை விவரி. ஜிடிபினா என்னன்னு சொன்னோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதில் வந்து இப்போ உள்நாட்டு உற்பத்தின்னும் போது அதில் நிறைய துறைகள் இருக்கும். அந்த துறைகளை 3 முக்கிய தலைப்பில் வந்து பிரிச்சிடுறாங்க. அதுதான் இது, விவசாயம், அடுத்தது தொழில்கள், பணிகள். அப்போ இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயம், அதை சார்ந்த நடவடிக்கை, தொழில்கள், பணிகள் ஆகிய துறைகள் பங்களிக்கின்றன. முதல்ல நம்ம எதை எடுத்துக்கணும்னா விவசாயத்தை எடுத்துக்கணும். விவசாயத்து துறைக்கு இன்னொரு பேர் தான் என்னதுன்னா முதன்மை துறை. இப்போ இதில் வந்து வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் அடங்கும், விவசாய நடவடிக்கைகளும் அடங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கால்நடை பண்ணைகள், அதோடு இல்லாமல் கால்நடை பண்ணைகள் வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளும் போது இதோடது. ஏன்னா விவசாயிகள் கிட்ட தான் கால்நடைகள் காணப்படும், கால்நடை பண்ணைகள் இருக்கும், மீன் பிடித்தல், சுரங்கங்கள் தோன்றது, அதுலேருந்து கிடைக்கிற வருமானம், காடுகள் வளர்க்கிறது, அதுலேருந்து கிடைக்கிற வருமானம், சோளம், அப்புறம் நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மூலப்பொருட்களை அடுத்தது பார்ப்போம், மூலப்பொருட்களை என்ன பண்ணுறாங்கன்றதுல. இப்போ வந்து வேளாண்மை துறையை முதன்மை துறை எனவும் அழைக்கலாம். இதில் வந்து வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் அடங்கும். இதை வந்து கால்நடை பண்ணைகள், மீன் பிடித்தல், சுரங்கங்கள், காடுகள் வளர்த்தல், சோளம், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது. 2ஆம் துறை வந்து என்னன்னு பார்த்தோம்னா தொழில்துறை. 2ஆம் துறைன்னு சொல்லலாம், தொழில்துறைன்னு சொல்லலாம். மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலப்பொருட்கள்லாம் என்னன்னு இப்போ பார்த்தோம், சுரங்கத்துலேருந்து கிடைக்கிற பொருள்.
அதே மாதிரி சோளத்துலேருந்து கிடைக்கிற இதுவை வந்து பவுடராக மாற்றுவாங்க. சுரங்கத்துலேருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதுக்கேற்ற தொழிற்சாலைகளுக்கு அதை அனுப்புவாங்க. அந்த மாதிரி மூலப்பொருட்களை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக தான் இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏற்கனவே நம்ம சொன்னோம், தொழில்துறை தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றுது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளோட என்ன எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லியிருக்கோன்னா இரும்பு மற்றும் எஃகு தொழில். இப்போ பூமிக்கடியிலேருந்து இரும்பை வந்து பல்வேறு கலவைகளாக அதை எடுப்பாங்க. அதை வந்து தொழிற்சாலைகளில் பிரித்து எடுக்கிற தொழிலுக்கு தான் இரும்பு மற்றும் எஃகு தொழில். ஜவுளி தொழில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உடைகள். இப்போ வந்து இதில் செயற்கையிலையும் இருக்குது, இயற்கையிலையும் இருக்குது. அந்த இரண்டும் கலந்தும் சில ஜவுளிகளை தயாரிப்பாங்க, அது ஜவுளி தொழில். சணல் தெரியும், சணல் தாவரத்துலேருந்து பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கப்படுது. அதே போல் சர்க்கரை தொழிற்சாலை இருக்குது, சிமெண்ட் தயாரிக்கிற சிமெண்ட் தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை. அடுத்தது பெட்ரோலியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இப்போ நம்ம உலகம் ஃபுல்லாக மாறிக்கொண்டு வர பெட்ரோலியம், அந்த தொழிற்சாலையும் இருக்குது. ஆட்டோமொபைல்ஸ்னால் நம்ம ஓடுதுலேயே அந்த வண்டியெல்லாம் சொல்லிடலாம். அந்த லாரி, பஸ்ஸு, அந்த மாதிரி வண்டிகளெல்லாம் நம்ம கார், இதெல்லாம் ஆட்டோமொபைல்ஸை சொல்லலாம். இதெல்லாம் பெரிய தொழிற்சாலைகள். இதை தவிர சின்ன சின்ன தொழிற்சாலைகள் நிறைய நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தொழில்துறைன்னு சொல்கிறோம். பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு. இப்போ இதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததாக மூன்றாம் துறை ஒன்று இருக்குது, அதுதான் வந்து பணிகள் துறை. இப்போ வந்து மூன்றாம் துறையை வந்து பணிகள் துறைன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இரண்டாம் துறையில் தொழில்துறையில் பார்த்திங்கன்னா இத்தனை மூட்டை சிமெண்ட் தயாரித்தோம், இல்லை இவ்வளோ ஜவுளிகள் தயாரித்தோம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த பணிகள் துறையில் இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த அரசு வந்து இப்போ அதில் கிடைக்கிற இதை வந்து நம்மளால் உணர தான் முடியும். இப்போ அது கல்வி அப்படின்னா அதில் கிடைக்கிற நன்மைகளை நம்மளால் உணர முடியுமே தவிர அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து மதிப்பிட முடியாது. இத்தனை மூட்டை கல்வி கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது, இத்தனை மூட்டை தகவல் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுதான் இரண்டாம் துறைக்கும் மூன்றாம் துறைக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் என்ன ஆகிட்டே வருது, ரொம்ப அதிக அளவில் உருவாகிற துறையாக இது மாறிக்கொண்டே இருக்குது. இப்போ பணிகள் துறையை தான் நம்ம மூன்றாம் துறைன்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அரசு, அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வர்த்தகம், தபால் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்றவைகள் ஆகும். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம எல்லா கேள்விகளும் பார்த்துருக்கோம். இந்த கேள்விகளை நீங்கள் வந்து மீண்டும் மீண்டும் படிக்குவதன் மூலமாகவும் விடைகளை வெகு தெளிவாக எழுதுறது மூலமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியுது, இந்த விடைகளை நன்கு இது பண்ண முடியல. பாடக்கருத்துக்களை புரிந்து கொண்டு உங்களோட சொந்த கருத்துக்களை எழுதலாம். அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, உள்நாட்டு உற்பத்தி நம்ம படிச்சுட்டே இருக்கோம் ஃபுல்லாக, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதில் இருக்க குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதை தான் கேட்டிருக்காங்க கேள்வியாக. உள்நாட்டு உற்பத்தியில் உள்ள கணக்கிடுறதுல இருக்கிற குறைபாடுகள் யாவை அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களோட சொந்த கருத்துக்களை இந்த கேள்வியில் தாராளமாக எழுதலாம். சொந்த கருத்துக்கள்னால் உங்கள் விருப்பம் போல் எழுதாமல் அந்த கேள்விக்கு தொடர்புடைய விடையை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதில் நம்ம சில பாயிண்ட்டை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். அது என்னென்னு பார்க்கும்போது முதல்ல பாயிண்ட்டாக சொல்கிறேன். இப்போது அந்த ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து வெறும் பண்டங்கள் மற்றும் பணிகளை தான் கணக்கிடுதே தவிர சேவைகளை கணக்கிடுறதில்ல. எடுத்துக்காட்டால் இப்போ ஒரு அப்பா இருக்கார், அம்மா இருக்காங்க, அவங்க அந்த குழந்தைக்காக தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சேவைகள் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கிடுறதே இல்லை. இரண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம். நம்மளோட வாழ்க்கை தரத்தில் இருக்க அந்த குறைபாடுகளை வந்து அதையும் என்ன பண்ணுறதில்ல, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரிப்படுத்துறதில்ல. அடுத்தது மூன்றாவதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பார்த்திங்கன்னா நாட்டு வருமானத்தை பகிர்ந்தளிக்கிறது பற்றி கூறப்படவில்லை. ஏன்னா இப்போ வந்து உள்நாட்டு உற்பத்தின்னும் போது எல்லாருக்கும் சமமான ஊதியம் இல்லாமல் அதில் வேறுபாடுகள் காணப்படுகிறது. நான்காவதாக பார்த்திங்கன்னா இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படி கணக்கிடுறதுல பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் இதில் பல்வேறு பயன்களை அனுபவிக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட கீழ்த்தர மக்கள், கீழ்த்தர நிலையில் இருக்க அந்த கீழ்மட்ட மக்களுக்கெல்லாம் இந்த உதவிகள் சென்றடையவில்லை. இவ்வளோ நேரம் இந்த தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.